ஜப்பானிய பேரரசி கிளியோபாட்ராவை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க கருப்பு நிறமா இருந்தா கூட அவங்களுடைய ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க ஸ்கின்னுடைய பளபளப்பு, அந்த மாய்ஸ்சரைசர் இதெல்லாமே வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுடைய தலைமுடியும் ரொம்ப அருமையான ஒரு கூந்தல் வளர்ச்சி வந்து கிளியோபாட்ராவுக்கு இருந்தது. இதுக்கு வந்து அவங்க மெயினா பயன்படுத்தினது இந்த காந்த கற்கள் தான். அவங்களுடைய தலைப்பாகையில காந்த கற்களை அவங்க பயன்படுத்தினாங்க. காந்தத்தினுடைய வலது துருவத்தை வந்து நம்ம உடம்பினுடைய வலது பக்கமும், இடது பக்கமும் அவங்களுடைய அந்த தலைப்பாகையில அவங்க நிரந்தரமா வச்சிருந்தாங்க. இதனால உடம்புல இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையை வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த காந்தம் அப்படிங்கிறது செயல்படுத்துச்சு. இடது பக்கம் வச்சிருக்கக்கூடிய காந்தக்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துச்சு அப்படிங்கிறதே நம்ம அவங்களுடைய வரலாறுல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது நம்ம இன்றைய வாழ்க்கை